அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 6, 2024 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, பிரிட்டன் புதிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் தொழிலாளர் கட்சி அமோக வெற்றி, ரிஷி சுனக் கட்சி படுதோல்வின்னு தெரிவிச்சிருக்காங்க. மொத்த தொகுதிகள் 650, அதில் தொழிலாளர்கள் கட்சி 412 வென்றிருக்கு. அப்புறம் கன்சர்வேட்டிவ் கட்சி 121 வென்றிருக்காங்க. 28 இந்திய வம்சாவளி எம்பிக்கள் இதுவரை இல்லாத அதிகபட்சம்னு தெரிவிச்சிருக்காங்க. பிரதமர் மோடி உலக தலைவர்கள் வாழ்த்துன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை, பொருள் வரும் வழிகளை பெருகச் செய்து அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனே செயல் செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிந்து வினையாடல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக இந்தியாவுடன் புதிய உத்திசார் கூட்டாண்மை, பிரிட்டன் புதிய பிரதமரின் விருப்பம்னு தெரிவிச்சிருக்காங்க. 6வது பிரதமரை எதிர்நோக்கின்னு ஒரு பூனை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் ஆர்டிக்கல், இந்த பக்கம் வாசிச்சுட்டு வரேன். இந்தியாவுடன் புதிய உத்திசார் கூட்டாண்மையே தங்களது விருப்பம் என்று தொழிலாளர் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்த நிலையில் அந்த நிலைப்பாட்டை புதிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் முன்னெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. பிரிட்டனின் வெஸ்ட்மின்ஸ்டரில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லம் மற்றும் அலுவலகமான N10 டவுனிங் ஸ்ட்ரீட் கட்டடத்தில் எலிகளை பிடிப்பதில் கைதேர்ந்த தலைமை பூனை என்ற அரசு பட்டத்துடன் உலா வரும் லேரி என்னும் பெயர் கொண்ட பூனை. பேர் பார்த்துக்கோங்க, லேரி. கடந்த 2011 இருந்து பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் வசிக்கும் இப்பூனை தனது பணிக்காலத்தில் பல பிரதமர்களை கண்டுள்ளது. தற்போது பிரதமராகியுள்ள கியர் ஸ்டார்மர் லேரி பணியாற்றி வரும் 6வது பிரதமர் ஆவார்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பூனை ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேட்டுக்கு வெளியே. அதை பற்றி தான் போட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக சமையல் உபகரணங்கள் மீது ஐஎஸ்ஐ முத்திரை கட்டாயம் மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. அலுமினியம் மற்றும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் துருப்பிடிக்காத எஃகு அதால் தயாரிக்கப்படும் அனைத்து சமையல் பாத்திரங்கள் உபகரணங்கள் மீதும் ஐஎஸ்ஐ இந்திய தர நிறுவன குறியீடு முத்திரை இடம்பெறுவதை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளதாக இந்திய தர நிர்ணய அமைப்பு BIS சார்பில் வெள்ளிக்கிழமை தெரிவிக்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறத அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.